புரிந்து கொள்ள வேண்டும். விவசாயிகள் நிறைந்த பகுதி தான் இந்த பகுதி. விவசாயிகள் நிறைந்த பகுதியா? நீ வேணாங்க அமைதியா எல்லாம். அண்ணன் மாற்று கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் விவசாயிகள் நிறைந்த பகுதி தானே. ஆமா அக்கா ஒரு நிமிஷம் உட்காருங்க. முக்கியமான சப்ஜெக்ட் பேசுறேன். உங்க கத்திரிக்காய் தக்காளிக்கு வர உட்காருங்க. இன்னைக்கு கத்திரிக்காய் எவ்வளவுனா, தக்காளி எவ்வளவுனா? 30 ரூபாய். 30 to 60. தக்காளி கத்திரிக்காய் 40 to 70. வெண்டைக்காய் 30 ரூபாய். சரி, இதெல்லாம் 30 20 இருக்குது. இவர் ஒரு விவசாயி. இப்ப கட்சி இல்லாம இங்க பேசுவோம். இவர் ஒரு விவசாயி அண்ணன், அதிமுகவை சேர்ந்தவர் தான். விவசாயின்னா மனசாட்சி சேத்துல கால் வைக்கிறவரு மனசாட்சி தொட்டு பேசணும். அவர் பேசணும். அண்ணன் சொன்னாரு 30 ரூபாயிலிருந்து 40 ரூபாய் தக்காளி, 20 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் 3 வெரைட்டி கேட்டேன் சொன்னார். அருமை பெரியவர்களே, விவசாய பெருங்குடி மக்கள் நிறைந்த பகுதி. நம்ம பகுதியிலிருந்து நீங்க தக்காளி கத்திரிக்காய் வாழைக்காய் எது போட்டாலும் தான் வேலூருக்கு போவோம். மனசாட்சி தொட்டு சொல்ல அவரையே இன்றைக்கு இந்த ரேட் இருக்குன்னு சொன்னா அதற்கு காரணம் தலைவர் கலைஞர், தலைவர் கலைஞர், தலைவர் கலைஞர். ஏன்னா அந்த ரேட் இருக்குது தலைவர் கலைஞர் காரணம்னா இலவச மின்சாரத்தை தந்தவர் தலைவர் கலைஞர், இலவச மின்சாரத்தை தந்தவர் தலைவர் கலைஞர். இன்னைக்கு இலவச மின்சாரம் இல்ல, விவசாயி பில்லு கட்டணும்னு சொன்னா இன்னைக்கு கத்திரிக்காய் எவ்வளவு இருக்கும்னா, பில்லு கட்டுறீங்க 2 மாசத்துக்கு ஒருத்தர் 20,000 கத்திரிக்காய் எவ்வளவு இருக்கும்? 30 ரூபாய் இருக்கிற கத்திரிக்காய் எவ்வளவு இருக்கும்? 30 to 60. இல்ல இல்ல, பில்லு கட்டினா எவ்வளவு இருக்கும்? கட்ட முடியாது, பண்ண மாட்டோம். பில்லு கட்ட சொன்னீங்கன்னா நாங்க விவசாயமா பண்ண மாட்டோம். இன்னைக்கு விவசாயம் பண்றோமா? பண்றோம். இதுக்கு யாரு காரணம்? ஆரம்பத்துல நமது நம்மாழ்வார் அவர்களும் இல்ல இல்ல, நான் ஒரு நிமிஷம் இவரு அண்ணன் முழுப்ப பாக்குறாரு. ஒரு நிமிஷம். நம்மாழ்வார் அவர்களும் நாராயணசாமி நாயுடு அவர்களும் இதற்கு முறையிட்டாங்க சொன்னாங்க. நல்ல விவசாயி. நான் சின்ன வயசுல 4வது என்னவோ படிக்கிறேன். நாராயணசாமி நாயுடு 12 பைசா குறைக்க சொல்லி இவரை போன்ற விவசாயிகள் போராட்டம் பண்ணும்போது வீடு வீடா ஏறி அடிச்சு மொத்த பேர் இப்ப நாங்க என்ன வீட்டு விட்டு வெளியே குழந்தைங்க வெளியே போக கூடாதுன்னு சொன்னோம். இவரும் சிறைச்சாலை போயிருக்காராம். ஆனால் எந்த போராட்டமும் நடக்காமல் 1989 இலவச மின்சாரத்தை தந்த தலைவர் கலைஞர், தலைவர் கலைஞர், தலைவர் கலைஞர். உட்கார்னா ஏன் ஒரு உதாரணம் சொன்னா, இன்னைக்கு இதுல யாரும் விவசாயி கொஞ்சம் பேர் இல்லைன்னு கூட வச்சுக்க. அந்த இலவச மின்சாரம் இல்லை என்று சொன்னால் கத்திரிக்காய் இன்னைக்கு 30 ரூபாய்க்கு 60 ரூபாய் போவோம். அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு யாரும் பயிரிட மாட்டாங்க. அருமை சகோதரர்களே, எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் அப்படி பண்ணார். இன்னைக்கு பல பேர் உட்கார்ந்து பேசுறது எனக்கு கேட்குது. இந்த மகளிர் உரிமை தொகை இன்னும் கொஞ்சம் பேருக்கு வரலன்னு சொல்லி சொல்றீங்க. 1,60,00,000 பேருக்கு கொடுக்கணும். 1,19,00,000 பேருக்கு கொடுத்துட்டாங்க. இன்னும் 40 லட்சம் பேர்ல தரணும். அதுல கண்டக்டரா இருக்கும், டிரைவரா இருக்கும், பேங்க்ல வேலை செய்யறவங்க, கார் வச்சிருக்கிறவங்க, வசதியா இருக்கிறவங்க, 2-3 அடுக்கு மெத்த மாடி வாடகை விட்டுக்கிறவங்க கேக்குறீங்க. அவங்களுக்கும் வரும். உனக்கு வருதாக்கா?